உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பெயர்ச்சி வருகிறது. நமக்கு டக்குன்னு நினைவு வர்றது என்ன சொல்லுங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். டக்குன்னு நினைவு வர்றது என்னன்னா டைவர்ஸ், குடி, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ராகு வந்தா ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போகும்? தம்பதிகளுக்குள்ள பிரிவு ஏற்படும். ராகு வந்தா என்ன ஆகும்? பெயர் கெடும், கெட்ட பெண்களுடைய தொடர்பு ஏற்படும், அல்லது கெட்ட ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்ததும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பாம்பு எப்போ உள்ள வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது. இதில் இந்த விவஸ்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, விவஸ்தையே இல்லாமல் பண்ணுறாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படின்னா நாகரிகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த குருவோ சனியோ நண்பர்களே, குரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய செல்வ வளங்களை பிடுங்கிடுவார். எப்படியே செல்வ வளங்களை பிடிக்கிறார். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார். தொழிலில் நம்பிக்கை இழப்பு, கையெழுத்து போட்டீங்க உண்மையாக இல்லை, நீங்கள் உங்க மேலே ட்ரஸ்ட் வச்சோம் நம்பிக்கையா இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது கொடுக்குற தண்டனை இருக்குது தெரியுமா? மிக உயர்ந்த தண்டனை தான் இந்த ராகு கேதுகள் தருவாங்க. என்ன அப்படின்னா உறவுகளை தொடுவாங்க இவங்களுக்கு. அதனால தான் விவஸ்தை இல்லைன்னு சொல்கிறேன். உறவுகளை தொடுவாங்க. நான் என் ஒய்ஃப் கூட என்னவோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னையா ப்ராப்ளம்? ஜாபை கெடுக்கிற, வேலையை பிடுங்குற, எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் ஏன் என் இன்டிமசிக்குள்ளே வர? நானும் என் ஒய்ஃபும் பிரியமாக லவ் பண்ணுறோம், அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு விட்றியாப்பா என்றால் ராகு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்ணுறவர். இதுக்கு அப்படி அந்த எண்டு கேது. கேது என்ன பண்ணுவார்னா, உலகத்தில் காலதேவன் இருக்கார் பாருங்க. யார் காலதேவன்? யமன். காலதேவன் யார்? சனி. காலதேவன் யாரு? விஷ்ணுமாயா. இந்த மாதிரியான காலதேவன் பேர். இவங்க கோர்ட்லாம் மன்னிப்பே கிடையாது. யமன் கோர்ட்டில் மன்னிப்பு இருக்கா சார்? மன்னிப்பே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேது கோர்ட்லேயும் தண்டனையே கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கேது தசை வந்தவன் எல்லாரையும் பாருங்க, கேது தசை வந்த எல்லாரையும் பாருங்களேன், உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க, ஐசியூவில் படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த கேது திசை என்பது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது. ஆக ராகு போகத்தை தருகிறார், உறவுகளில் கை வைக்கிறார். கேது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ, பெற்ற தாய்க்கு சோறு போடலை, இருமகனை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கேது தண்டனை கொடுப்பார். இருக்கிற வேலையை பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் அந்த நண்பன் உங்களை நம்பினா, நம்பிக்கை துரோகம் பண்ணலை, வா கமான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அவுத்து விட்டு ரோட்டில் அனுப்பி விட்டுருவார். கேது மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாரும் கிடையாது. ஆக இந்த ரெண்டு பேர் தான், ரெண்டு எண்டு. ஒன்று இன்பத்தின் உச்சம், இன்னொன்று பண்ண பாவங்கள் தண்டனைகளின் உச்சம். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த ராகுவும் கேதுவும் தான் பெயர்கிறார்கள். எப்போ பெயர்றாங்க? 18ஆம் தேதி பெயர்கிறார். இந்த ராகு கேது எங்கிருந்து எங்கே பெயர்வாங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர், கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர். ராகு சூரியனை விழுங்கும் இந்த நாளை நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். புரிகிறதா? கேது சந்திரனை விழுங்கக்கூடியதை நாம் என்ன அழைக்கிறோம்? சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். அப்போ இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல செயல்படுவார்கள். மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு வருகிறார், கன்னியில் இருக்கின்ற கேது சிம்மத்திற்கு போகிறார், ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே ராகு, 12லே கேது. இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் இருந்தால் சிறப்பாகும்? கன்னிராசிக்காரருக்கு 6ஆம் இடத்திலே ராகு. 6 என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாத்தையும் தரக்கூடியவர் ராகு. அந்த ராகு 6ஆம் இடத்துல அமர்ந்து வியாதி, கடன், கஷ்டத்தெல்லாம் சரி பண்றார். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்னை யாரெல்லாம் எதிரி நினைக்கிறியோ நினச்சிட்டு போயிடும். என்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் உங்களை சிறையில் அடைத்து வைக்கிறதோ, கராத்தே கிட்டு படம் பாருங்க, நல்லா அழகாக வரும். உங்கள்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன் சௌத்ரி, அது சூப்பராக இருக்கும். அந்த டைலாக் நான் அடிக்கடி கேட்பேன். வாழ்க்கை ஒன்று எப்பொழுதெல்லாம் அடைத்து வைக்கிறதோ அதுலேருந்து வெளிவர்ற விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா அதுலேருந்து வெளிவரலாம். 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் கடன்களை தீர்க்கிறார், பணத்தை அள்ளி தரப்புறார், நிறைய வாய்ப்பு வரும், வேலை கிடைக்கும். சில டியூட்டி டாக்டர்லாம் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். காலைல 6 to 2 ஒரு ஹாஸ்பிட்டல், 2 to 10 ஒரு ஹாஸ்பிட்டல், 10 to 6 ரோலிங்லேயே இருப்பாங்க. எதுக்குன்னா வேலை கிடைச்சிட்டே இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு சார், பெரிய வாய்ப்பு. நிறைய பேர் கடையை திறந்து வச்சுட்டு ஒரு கிலோ சாம்பிள் தான் வாங்கணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் கடையே ஓடலை.
என்ன தம்பி உங்க மூஞ்சி பார்த்தா சைனால படிச்ச மாரியே இல்லையே. பச்சை கலர் அந்த மாரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டா சுகர் வராது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த மாரி கேரக்டர் தான் வருவான். இவைங்கள வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு நெனச்சா, நம்மள வச்சு இவைங்க சம்பாதிச்சுட்டு போயிருவாய்ங்க. தேங்காய் கடை தேனப்ப மாரி தான். தேங்காய் கடைய முடிய ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்னடா தேங்காய் கடை தேனப்ப. அந்த மாரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். காலைலனா என்ன பண்ணுவீங்க சார்? காலைலனா கம்பெனிக்கு போவேன் சார். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் சார். 5 மணிக்கு கடையில போய் உட்காந்தேன்னா, 11 மணி வரைக்கும் கடையில சம்பாதிப்பேன் சார். காலைல இந்த வருமானம் நடுவுல அப்படியே ஃபோன்லயே ரியல் எஸ்டேட்ட ஃபாலோ பண்ணுவேன் சார். ஃபுல் என்கேஜ்டு. கேப்பே கிடையாது. அதிகபட்சம் 10 நிமிஷம், 20 நிமிஷம் கேப் டீ, காபி சாப்பிட்டுக்கலாம். இப்பதான் தம்பிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தம்பி, வாழ்க்கை நம்மை அடைத்து வைக்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அந்த கவலையை பத்தியே திங்க் பண்ணாத அளவுக்கு பிஸி ஆயிரணும். அப்போ கவலையே டயர்ட் ஆயிரும். டேய், உன்னை நான் பயமுறுத்த வந்திருக்கேன்டா. டைம் இல்லடா, ஓரமா நில்றா. அப்புறமா கவலைப்படுறேன். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த தைரியத்தை தருகிறார். வழக்கமா நம்ம கடங்காரங்களை தான் நம்ம கியூல நிக்க வைப்போம். நீ நின்னு வாங்கிக்கன்னு. கவலையும் நீங்க கியூல வைங்க. சார், ஒரு ஜோக்குக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக் சொல்றாங்க, சிரிக்கிறீங்க. அதே ஜோக்கு இன்னொரு தடவை சொல்றாங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? ஏங்க, அதே ஜோக்கை எத்தனை தடவை சொல்லுவீங்க? எத்தனை தடவை சிரிக்கிறதுன்னு கேட்குறீங்கல்ல? அவ்வளவே தான். அப்போ அதே கவலை எத்தனை தடவை போடுவீங்க? ஒரே கவலை எத்தனை தடவை போட போறீங்க? ஒரு தடவை கவலைப்பட்டீங்க, ஓன்னு அழுதிங்கல்ல, விட்டுருங்க. 2வது தடவை அதை பற்றி சொல்லும்போது அப்படியான்னு கேட்டு போயிருங்க. இதெல்லாம் என் வாழ்வில் நடந்தவே உங்களுக்கு நான் பகிர்றேன். 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு துன்பங்களை தரும்போதெல்லாம், அப்படியா சூப்பர் நடத்து, நீ செய்ப்பா செய் என்று நீங்கள் போங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். கேதுங்கிறவர் வந்து ஞானகாரகன், மோட்சகாரகன். 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கோயில் கட்டுற யோகம், மடம் கட்டுற யோகம், இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ். நிறைய பேர் மாலை போட்டு இங்கேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போனவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். என் மாமனார்லாம் இங்கேருந்து பழனிமலை வரைக்கும் நடந்து போவார், சபரிமலைக்கெல்லாம் நடந்து போவார். அப்போல்லாம் உடம்புல ஒரு வலு இருந்தது. சார், ஒரு வாரத்தில் நான் சொல்ல மாட்டேங்க, ஒரு வாரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நடப்பயணமாக போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இப்போ நமக்கு பக்கத்தில் பூந்தமல்லியிலேருந்து போரூருக்கு நடந்து போக முடியல நம்மளால. அதுக்குள்ள வெயில் வந்துடுது. ஸோ 12ஆம் வீட்டு கேது இறை நம்பிக்கை. அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு போனது யார்? அதே நான் சொல்கிறேன், அதே பர்சனை நார்மல் டேஸில் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க சொல்லுங்களேன். எங்கள் காலெலாம் வலிக்குதுங்க, முடியலங்க பாரு. அப்போ அவர் யார் இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் கூட்டு போனது? சாட்சாத் சுவாமி தான். சுவாமி அருள் அவர் மேலே ஆக்கிரமிப்பு பண்ணது, அழகாக நடத்தி கூட்டு போகிறார். பெரிய பாதையில் நடந்து போகிறாங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. யார் நடந்தது? ஐயப்பன் நடந்து வர்றார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நடக்கிறோம், நம்மளாம் நடந்தோம். இறை அனுகிரகம் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு உங்களால் கால் எடுத்து கீழே வைக்க முடியாது. இறைவன் அருள் இருந்தால் ஐசியூவில் படுத்திருக்கிற எந்திரிச்சு ஓடினதை பார்த்துருக்கேன். என் உடல்நிலை தெரியும் போது என் டாக்டர் சொன்னதை நானே கேட்டிருக்கேன். எப்படிங்க எந்திரிச்சிங்க? இறையருள் இருந்தால் எல்லாம் பாசிபிள். 12ஆம் வீட்டிலே இறையருள் வந்து விட்டது, கேது வந்து விட்டார். இறை நம்பிக்கை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஓம் தெய்வத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்நேரமும் தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். பிள்ளையார் அப்படிங்க, பிரத்யங்கரா தேவி அப்படிங்க. 12ஆம் வீட்டு கேது பகவான் ஞான மார்க்கத்தில் அழைத்து செல்கிறார். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் பண்ணுறேன் சார், பதஞ்சலி யோகம் பயில்றேன், சித்தர்களை பற்றி நான் நூல் எழுத போகிறேன், மகான்களை பற்றி ரிஷிகளை பற்றி எழுதுறேன், நல்லா பண்ணுங்க, சிறப்பாக கேது உங்களுக்கு நடத்தி தருவார். ஆன்மீக வழி பயணங்களில் வெற்றி பெற வைப்பார். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க. கடனை பூரா அடைச்சிருவீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், கடை பிக்கப்பாய் பறக்க போது, பயங்கரமாக ஓட போகுது. கலக்குங்க. ராகு கேதுக்கள் பயிற்சி சிறப்பாக நடைபெற போகிறது. ராகுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும். கேதுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடணும். இது 2 தான் ஒரே பரிகாரங்கள். இந்த 2 பேரை பிடிச்சிங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.